வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் மகேஷ் அவர்கள் தலைமையில் ஆணையாளர் ஆனந்த் மோகன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ரயில்வே துறை அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து மேயர் தெரிவித்தது: நாகர்கோயில் மாநகர பகுதியில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மீனாட்சி கார்டன், வசந்த நகர் பகுதியில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டது. இரட்டை ரயில் பாதை பணிக்காக தண்டவாளத்தில் ஒருபுறம் இருந்து மற்றொரு புறம் செல்லும் 16 மடைகளை மூடியதே இதற்கு முக்கிய காரணம். அதிகம் தண்ணீர் தேங்கியதால் 3 மடைகளை மட்டுமே திறந்திருந்தனர். மீதமுள்ள மடைகளை திறக்கவில்லை. அதோடு கம்பளம் ரயில்வே ரோட்டை அடிக்கடி சங்கிலி போட்டு மூடி வைத்துக் கொள்கின்றனர். ஒழுங்கினேசரி சந்திப்பில் ரயில்வே பாலம் அமைப்பதற்கு போக்குவரத்தை ஒரு வழி பாதையாக இயக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தோம். தற்போது போக்குவரத்தை முற்றிலுமாக நிறுத்திவிட்டு பணியை மேற்கொண்டுள்ளனர். புதிய பாலத்தை கட்டி முடித்த பிறகு பழைய பாலத்தை இடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளோம். தற்போது நடக்கும் பணிகளை 20 நாட்களுக்குள் முடிப்பதாக தெரிவித்துள்ளனர். எனவே குறிப்பிட்ட காலத்துக்குள் பணிகளை முடிக்க வேண்டும். அசம்பு ரோடு வழியாக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதால் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெருக்கடிக்கு ரயில்வே அதிகாரிகளே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று மேயர் மகேஷ் அவர்கள் தெரிவித்தார். மாமன்ற கூட்டத்தில் துணை மேயர் மேரி பிரின்சிலதா, மண்டல தலைவர்கள் முத்துராமன், செல்வகுமார், ஆக்ஸ்டினா கோகிலவாணி மற்றும் கவுன்சிலர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.